என்ன கொஞ்சம் நாலு கம்பெனியோட தோலை உச்சிடுவான். ஆலோசிச்சு அண்ணா என்ன சொன்ன? வார்த்தை கேட்டு துள்ளி என்று வந்திருக்கு. ஆனால் பலத்தை வழங்கிட்டு வாழ்க்கை என்று வாழ்கிறாய். வாழ்த்துவை செய்கிறது. ஆனால் இப்போது துச்சாரை அனைத்திலே காரணம் ஐயாதோ காரணம் ஐயாதோ எந்த சரி காரணம் ஐயாதோ கரையின் காலத்தே கரையின் காலத்தே பிரமணி காரணம் இல்லாத அழைக்க மாட்டார். வர வேண்டும் என்று அழைத்திருக்காயே, காரணம் என்ன? காரணம் இல்லாமல் மட்டும் பார்த்தோம். முக்கியமாக என்ன பாக்கலையா? குடவிளக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. குடவிளக்கா நல்லா இருக்கிற தூண்டுகோல் வந்து வேண்டும். கொஞ்சம் மணி மேல தூக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் மணி மேல தூக்கி வச்சு இது குத்தணும். ஏது காது குத்தணும் ராஜா. இந்த இது அது நீ கொஞ்ச நாளி பேசாத இருக்கணும். பட்டுன்னு காது வழியா பட்டுன்னு காது. மாமா குடவிளக்கு நாம் வாழை கண்ணால் பார்க்கக்கூடிய வருவது காய்வாளச்சே மாமா யுச்சாரன் உங்களுடைய பாலத்திலே வணங்கிகளை வாழ்த்துங்கள். உனக்காகவே வச்சுக்கலாம். இந்த கழிய வயசானவங்க ஊதி எனக்கு வச்சிருக்காங்க. நீ வேற ஒண்ணு முடிவு போது உங்க கதை காட்டுறேன். எங்க முடிவு அது தெரியாதா? உங்களுக்கு கடைசியில உங்க மாமா இதை வச்சுதான் உங்களுக்கு. ஆமா சென்னை மட்டும் முருகை ஏண்டா போனான்னு ஒன்னாலதான் போயிருக்கான். போறான் இந்த வேலை செய்ய பேசாத மாளிகை மாசம் நீ ஊருக்கு போகலாம். என்ன காரணம்? உனக்கு ஒரு தகுதியான வேலை கிடைக்கிறார். வேலையா? என்ன வேலை? அந்த கை கொண்டு நகைத்தாலே இந்த பாஞ்சாய் ஐவரை சேர்த்து வைப்பு இந்த வயசில் வந்தவாளர் என்று சொல்ல சேராத காரணத்தினால் ராஜசீயாகம் செய்தார்கள். அந்த ராஜசீயாகத்தை மன்னர் மகளுடைய தேவாலயங்கள் கூட செய்வார்கள். அவங்க பார்த்து அந்த சமாச்சாரத்தில் அவர்களுக்கு வந்து நீங்க சென்றீர்கள். ஆனால் மாளிகை பார்த்தால் விசித்திரமான மாளிகை. உயர்ந்த வாய்ப்பை தாழ்ந்ததாகவும் தாழ்ந்த வாய்ப்பை உயர்ந்ததாகவும் புறத்திலே நீங்க இருப்பது போலவும் இல்லாத போலவும் செய்திருந்தார்கள். ஆனா இது உயர்ந்த வாய்ப்பை என்று நீங்க அறியாமல் தெரியாமல் ஏதோ உயர்ந்த மன்னர் நீண்டபடி வளர்த்தவன் சரமாரியாக சென்றீர்கள். அந்த வாயப்படி இழவி கீழே விழுந்து விட்டீர்கள். அத்தாரி வட்டியை இன்றி அந்த வீமனும் பாஞ்சாலியும் கை தட்டி சிரித்தார்கள். என்னவென்று இவன் தந்தைக்கு தான் பிறவி கூடு, இவனுக்கு என்ன மதிக்கூடா அப்படின்னு சிரித்தார்கள். சிரித்த துரோகத்தை விடக்கூடாது என்று நீங்கள் தந்திரமாக அவரை வரவேற்று சபையில உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆனா அந்த நேரத்தில் நான் இருந்தேன். ஆனா மாமாசப்பட்டவர் அங்கு தேசக்கூடிய கர்ணமும் தேவையில்லை, உன் தம்பி துச்சாதமாக தேவையில்லை. நாங்கள் 20 விலகிவிட்டோம். நீங்க 20 நாள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அங்க பேசிக் கொண்டிருந்தது என்ன நடந்தது அதை மட்டும் என்னிடம் சொல்லுங்கள். இப்போது தூதுமகளையாடி அடிமையாகிவிட்டார்கள். தந்திரமாக வரவேற்று தூதுமகளையாடி 4 நகரம் 38 வரவழி கைப்பற்றிக் கொண்டார். அனைத்தும் கைப்பற்றி விட்டோம். ஆனால் அப்போது அனைவருமே அடிமையாகிவிட்டார்கள். அவர் அடிமையாகிவிட்டார்கள். என்ன காரணம்? என்ன காரணத்தாலே அவர்களை பழிக்கு போய் வாங்க வேண்டாம். என்ன பழி?
சூதாட்டத்திலே தோற்றுவிட்டார்கள். வந்து சின்னூரா முத்தாறு நகை நட்டு நம்ம பார்த்துட்டாங்களா? ஆமா. அப்புறம் தம்பிமாரெல்லாம் வச்சு தோத்துட்டாரா? கடைசியில எல்லாத்தையும் ஒட்டதெல்லாம் ஜெயிச்சு ஆளறிஞர் ஆகிவிட்டார்கள். ஆனால் இப்போது வித்தலை ஜெயிக்க வேண்டும் என்று மனைவி வைத்து சூதாடினார்கள். மனைவியும் அறிவியா படிப்பு அதிகமா அவன் எல்லா பாட்சியும் வீணா போட்டான். நீ படிக்காத பேசுறியா? அப்ப படிக்காதவன் எப்படி பேசுவான்? அப்ப நான் எப்படி வீரபரதம் அண்ணா இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நீ இப்போ எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கே? அந்த ஐவரை சேர்ந்து வைத்து இழுத்து வந்து இந்த சபையிலே வீழ்த்து. எங்கே இருக்கின்றார்? நம்முடைய தாய் காந்தாரி அரண்மனை இருக்கின்றார். ஆனா உன் வார்த்தை கேட்டு போகிறேன். அழைத்து பார்ப்பேன். மரியாதை கொடுத்தால் ஆட்சி, மரியாதை தவறிவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? சாம வேத தான ஊர்ல மழை பெய்யுனா கொடுமா கட்டிதான் இருக்கணும். ஏன்னா இப்ப பார்க்கும்போது சத்தியமா நீ கொடுமா கட்டின்ற மாதிரியா இருக்கு. எனக்கு அவரு எரியுதுங்க. எரியுதா? பேர்பட்ட ஆடு கீழே வந்து மண்ணு இருக்கும் வாயில. எங்க அண்ணன் சக்க வந்து பார்த்து பார்த்து வரக்கூடாதான் சொல்லக்கூடாது. கோயில் சொல்லி இருக்கிறான். ஆனா சிரித்தது தவறு. அடுத்து பார்த்து வரம் அழுத்தால் தாண்டுகோடு மூலியமாக இந்த அகத்தாவர மண் போல கொண்டு வந்து இந்த சபையை நிறுத்தினேன். உங்கள் உத்தரவை என் சித்தம் பாக்கியம் செய்து முடிக்கின்றேன். காந்தாரி அரண்மனை இளவரசி யாரு? இளவரசி அழைத்து பார்த்தால் வரம் அளிக்கிறாயா? அது யார் தெரியுமா? இப்போது எங்களுக்கு கெட்ட மாதிரி பிள்ளை தின்னுமா? அது கெட்ட மாதிரி பிள்ளை தின்னுமா? செத்த மாடு பிள்ளை தின்னுமா? செத்து போன மாடு எப்படி செத்து போன மாடு பிள்ளை தின்னுமா? உனக்கு தின்னது தெரியுமா? எங்க தின்னு? என்ன ஊர்ல தின்னு? செத்து போன மாடு பொட்ட மாடு புள்ள துண்ணுது. யாரு? அந்த பாஞ்சாலி. அது பொட்ட மாடு செத்து போன மாடு பிள்ளை தின்னும் தின்னாதி. அது மட்டுமா? புளிய போன வந்து வெல்லுமா? புளிய போன வந்து வெல்லுமா? நீங்க செல்லுமா? நாங்க புலி, அது பூனை. புளிய வெல்லுமா? புளிய போன வெல்லுமா? வெல்லாது. ஆனா அழைத்து பார்த்தால் இளவரசி பிரபலகாமியா நீ பார்த்தாயா? இளவரசி யாரிடம் யாருகிட்ட பேசுவது? இளவரசி எங்க அண்ணன் கிட்டியா? எங்க அண்ணன் யாரு? முன்னாடி வந்தேன். தலை சிறந்த நகரம் அச்சினோவி. அது ஆளக்கூடியவன் வணங்காபுரி சேகரன். இவைகளை பருவதுமே யாருக்கே நான் தலை வணங்கும். ஆனா என் அண்ணன் சிவன் யாருக்குமே தலை வணங்காது. நீ கலைத்ததற்கு இளவரசி பேசிவிட்டார்கள். இளவரசி பேசினாலும் நான் விடமாட்டேன். ஆனால் கவுண்டாரி அரண்மனைக்கு வந்துவிட்டு
விட்டோம். அந்த தாயை நான் பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? மூத்த